கோயில் நிலத்தை ஆக்கிரமித்த கிறிஸ்துவ கல்லூரிக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில்குட்டி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். செந்தில்குட்டி, வணக்கம். முழு விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமையான சேக்கிலார் கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு சோமங்கலம் சாலையில 36,000 சதுர அடிக்கு நிலம் இருக்கிறது. இந்த நிலத்தை அப்பகுதியில் இருக்கக்கூடிய பாலு, அமிர்தலிங்கம் உள்ளிட்டோர் 2002ஆம் ஆண்டில் விவசாயத்துக்காக குத்தகைக்கு எடுத்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து குன்றத்தூர் மாதா பொறியியல் கல்லூரியின் தலைவர் பீட்டர் நிலத்தை குத்தகைக்கு பெற்றிருக்கிறார். விவசாய பயன்பாட்டுக்கு குத்தகை வழங்கிய நிலத்துல பல் மருத்துவ கல்லூரியும் அந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த குத்தகை வாடகை நிலுவை 1,53,00,000 ரூபாய் அளவுக்கு இந்து அறநிலையத்துறைக்கு இதுவரை கட்டாமல் இருக்கிறதாக ஒரு நோட்டீஸ் இந்து அறநிலையத்துறை தரப்புல அனுப்பப்பட்டது. இதை எதிர்த்து பீட்டர் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுல அந்த மனு விசாரணைக்கு வரும்பொழுது மயிலாப்பூரை சேர்ந்த TR ரமேஷ் என்பவரும் இடையீட்டு மனுவை இந்த வழக்குல தாக்கல் செய்திருந்தார். அதுல அந்த மனுதாரர் தெரிவித்தது, கோயில் நிலத்தை குத்தகை பெற்றவர், நேரடியாக குத்தகை பெற்றவர் பீட்டர் அல்ல என்றும், அவர் வேறொரு நபரிடமிருந்து கோவிலுக்கு தெரியாமல் இந்த நிலத்தை வாங்கி பல் மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தை கட்டியிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அங்கு வைத்தார். எனவே நேரடியாக கோயிலிருந்து இந்த நிலத்தை பெறாததால் இது ஆக்கிரமிப்பாக கருத வேண்டும் என்று TR ரமேஷ் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் அனைத்தையும் விசாரித்த நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அடங்கிய அமர்வு இந்த வழக்குல கோயில் நிலத்தை நேரடியாக குத்தகைக்கு பெறாமல் ஆக்கிரமித்த காரணத்தினால் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இந்த அவர்கள் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.